குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற இந்த பகுதியில் பார்த்துட்டு வரோங்க. இன்றைய தினம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தாங்க விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே சிம்ம ராசி அப்படின்னாலே உங்களுக்கு குரு பகவான் தாங்க பெரிய யோகக்காரர். ஏன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிறதே அவர் தாங்க. அதனால தாங்க எங்கே இருந்தாலும் குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவராகிறாருங்க. உங்கள் பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரோ அதை வச்சு தான் இப்போ இருக்கிற பயிற்சி பலன்களையும் நல்லதையோ அல்லதையோ அவர் தருவாருங்க. பொதுவாக இதுவரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். கடந்த ஒரு வருஷமாக எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு ராஜ மரியாதையை கொடுத்துட்டு இருந்தார். வாழ்க்கை தரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தினார். கடன் தொல்லையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விடுவிச்சு ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்கள் மனசில் கொஞ்சம் நிம்மதியையும் உண்டாக்குனாருங்க. ஆனால் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போது 10வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே கொஞ்சம் நிதானமாக நீங்கள் முடிவுகள் எடுக்கணுங்க. ஈசன் ஒரு பத்திலே மண்டையோட்டிலே இறந்துண்டது அப்படின்னு பழைய பாடல்கள் எல்லாமே சொல்லியிருக்குதுங்க. அப்படின்னா என்ன, கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், எல்லாம் நமக்கு சரியாயிடும் அப்படின்னு கூடுதலான நம்பிக்கையோடு இருக்கக்கூடாது, ஒரு அசட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். சொல்லுவாங்க இல்லைங்களா, நிழலில் கூட அவர் அதாவது மதிக்க மாட்டாருங்க, அந்த அவரோட நிழலையே அவர் நம்ப மாட்டாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இதுவரைக்கும் கை கட்டி உங்களுக்கு கை தூக்கி விட்டவங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கை காட்டிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அடுத்தவங்களை நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. உங்களுடைய பலம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான வேலைகளில் இறங்கணுங்க. 10ஆம் இடத்து குருங்கிறதுனால பொறுப்புகள் பதவிகள்லாம் தேடி வந்துக்கிட்டே இருக்கும். கூடுதல் வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓய்வெடுக்க முடியாதபடி அலைச்சல்களும் இன்னொரு பக்கம் இருக்கும். ஆனாலும் அதையும் தாண்டி உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டு. ஏன்னா குரு பகவான் நல்ல பார்வை பார்க்குறார். முக்கியமான வீடுகளை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வெற்றி உண்டாகும். குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்ததுனால உங்களை பற்றி வதந்திகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய கோர்ட்டு கேஸெல்லாம் இருந்ததுன்னா அது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞரை நீங்கள் சந்தித்து கேட்டுக்கிறது நல்லது. ஒரு வருஷமாக ஒன்றும் இல்லைங்க, இப்போ திடீர்னு ஒரு நோட்டீஸ் வந்ததுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாகிறதுக்கான சூழல் இருக்குது. வியாபாரம் ஓகோன்னு இருக்கும், அதில் ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க. ஆனால் உத்தியோகத்தில் தான் அடிக்கடி இடமாற்றம், சிலருக்கு இருக்கிற வேலையை இழந்து அப்புறம் மறுபடியும் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வேறு இடத்துல வேலை கிடச்சி அங்கே போய் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இங்கே இருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தும் கிடைக்கலிங்க, அப்புறம் வெளியில் தான் கிடச்சிது. அதனால் ஃபேமிலியை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்க வேண்டியதாக இருந்தது, அப்புறம் குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு வருங்க. 2ஆம் பார்வை, அதாவது குரு பகவானுடைய முதல் பார்வையால் உங்கள் ராசியோட 2வது வீட்டை பார்க்குறார். அதனால் பணவரவுக்கு குறை இருக்காது, பணம் வந்துட்டு தான் இருக்கும், அதில் எந்த பாதிப்பும் இல்லைங்க. 4வது வீட்டையும் பார்க்குறாருங்க. அதனால் வீடு மன சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குதுங்க. 6வது வீட்டையும் அவர் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புதுசாக கடன் வாங்க வேண்டியிருக்கும், லோன் வாங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி மாதம் மாதம் டியூ கட்ட வேண்டிய சூழ்நிலைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி மனசுக்குள்ளார ஒரு கலக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம பக்கம் இருந்தார், இப்போ எதிரி பக்கம் போய் சேர்ந்துட்டாரே அப்படிங்கிற மாதிரிலாம் சில நேரங்களில் தோணும். அதனால் யாரையும் நம்பி எந்த ரகசியத்தையும் நீங்கள் சொல்லின்னு இருக்க வேண்டாம். இவங்கெல்லாம் நமக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் மற்றவங்களுக்கு நெருக்கமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய படிப்பு கல்யாண விஷயத்தில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அவங்க பார்த்து எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கட்டும், அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்,
புரிதல் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு அழுத்தம் வர ஆரம்பிக்கும். அந்த மன இறுக்கம், மன அழுத்தம் அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் தெய்வ பக்தியில், ஆன்மீக காரியங்களில், பொது காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தருவது போல தந்து, ஆனால் அதிலேருந்து நீங்கள் அதை ஜெயிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய வெற்றியையும் உங்களுக்கு இந்த குரு பகவான் அள்ளி கொடுப்பாருங்க. இந்த குரு பயிற்சியால் ஏற்படக்கூடிய 10ஆம் இடத்து குருவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேனி மாவட்டம் குச்சனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் யானை வாகனத்தில் ராஜ தோரணையில் உள்ள ஸ்ரீ ராஜயோக தட்சிணாமூர்த்தியை சென்று வியாழக்கிழமையில் தரிசனம் செய்துட்டு வாங்க. அதாவது நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. காது கேளாதவர்களுக்கு உங்களாலான உதவிகளை எல்லாம் செய்யுங்க. நிச்சயமாக இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.